கொற்றவை பகுதி 1 நீர். பழம்பாடல் சொன்னது. அறிய முடியாமையின் நிறம் நீலம் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீலத்தின் எல்லையின்மை வானம், நீலத்தின் அலைகளே கடல். நீலம் ஒரு புன்னகை, கருமைக்குள் ஒளி பரவுவதன் வண்ணம் அது. கருமையோ வெளியை முழுக்க தன்னுள் அடக்கிக் கொண்ட பெருவெளி. கருமையில் இருந்தே ஒவ்வொன்றும் பரு திரட்டி வருகின்றன. கருமையை அஞ்சினார்கள், அதன் முடிவற்ற வல்லமையை வணங்கவும் செய்தார்கள். ஆகவே அவர்களுக்கு நீலமே உகந்த நிறமாயிற்று. புன்னகைக்கும் கருமையே நீலம். நீலம் கொண்டவள் குமரி அன்னை, அழியாத கதைகளின் வழியாக அவர்கள் அறிந்த முழுமுதல் தெய்வம். தென் திசையில் குமுறும் கடலுக்கும் வடதிசையில் ஓங்கி நின்ற மலை அடுக்குகளுக்கும் இடையே அவள் ஆளுகையில் காட்டுப்பசுமை அலையடித்து ததும்பும் அம்மண்ணை குமரி நிலம் என்றார்கள். ஓங்கி வடபுலமாக நின்ற மலையை குமரிக்கோடு என்றார்கள். அலை நுரைகளை கரும்பாறை கால்களால் அலைந்தபடி நிற்கும் மலை உச்சியில் காலவெளிக்கு அப்பால் எப்போதோ மழை செதுக்கிய கல் இருக்கை ஒன்றின் மீது யாரோ மூதாதை அவள் பாதத்தடத்தை கண்டான். நீலப் பெருவெளி மண்ணைத் தொட்ட அம்முழுமுதற் கணத்தை அவன் அன்னையென அறிந்தான். முதிராச் சிறுமியின் அம்மலர்பாதத் தடத்தை பூவும் நீரும் பூசையிட்டு வணங்கினர் குமரியினர். அன்னையரால் வழிநடத்தப்பட்ட குடிகள் அவை. அக்குடிகள் வேட்டைக்கென இடம்பெயர்கையில் வயிற்றை தாண்டி வற்றிய முலைகள் தொங்கும் முதுமூதன்னையர் இளையோரின் வலுத்த தோள்கள் மீது ஏறி அமர்ந்து முன்னால் வழிநடத்தி சென்றார்கள். ஒவ்வொரு குடியும் தாங்கள் அடைந்தவற்றை முழுக்க அன்னையருக்கு காணிக்கையாக்கி வணங்கியது. கல் மழுவேந்தி குடியை காவல் செய்த ஆண்கள் எந்நிலையிலும் அன்னையருக்கு மைந்தர்களாகவே இருந்தனர். கன்னியரிலும் குழந்தைகளிலும் கூட அவர்கள் அன்னையை கண்டார்கள். அந்த அன்னையை பின்பு அவர்கள் வழிகாட்டும் ஒற்றை கொம்புள்ள கலைமான் மீது ஏற்றி தங்கள் குடி நடக்கும் பாதையின் முகப்பில் நடக்கவிட்டனர். கலைமான் மீது உடல்வற்றிய அன்னை மட்டுமே ஏற இயலும். அ, இ, உ என்ற 3 அடிப்படை ஒலிகளை மட்டுமே மொழியாக கொண்டிருந்த அம்மக்களுக்கு தலைமுறைகள் தோறும் கைமாறிச் செல்ல வேண்டிய பெரும் செல்வமென ஒரு சொல் மட்டும் இருந்தது, அம்மா என்ற அச்சொல்லை அவர்கள் குடி பாலூட்டும் விலங்கொன்றிலிருந்து கற்றுக்கொண்டது. மின்னலிலிருந்து தீயை அடைந்தது போல 3 ஒலிகள் கூடிய அடுப்பினுள் அச்சொல் அணையாது எரிந்து கொண்டிருந்தது. பின்பு அழகுக்கும் சிறப்புக்கும் அதுவே சொல்லாயிற்று. அவர்களுக்கு உடை இருக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் ஒருவர் பிறரென உணரவில்லை. எனவே வேறு ஒரு சொல்லுக்கு அவர்கள் உள்ளம் தாபமும் இல்லை. முழுநிலவு நாட்களில் ஒன்றில் ஏதோ ஆழத்து ஆனை ஒன்று தென்கடலிலிருந்து ஏறி வந்தது போல அவர்களில் ஒரு சிறுமி சன்னதம் கொண்டெழுந்து கைகளை விரித்து வெறிக்குரல் எழுப்பி ஆடும்போது அவள் வாயிலிருந்து அதுவரை கேட்டிராத எண்ணற்ற சொற்களை கேட்டு அவர்கள் அஞ்சி மண்ணில் குப்புற விழுந்து பணிவார்கள். அவள் அலறியபடி மலைச்சரிவில் தாவியேறி அந்த உச்சிப்பாறை மேலேறி அப்பாதத்தடத்தில் இடப்பாதம் பதித்து தென்திசை நோக்கி ஒற்றை காலில் நின்றபடி ஆர்ப்பரிக்கும் கரிய முடிவின்மையை சிவந்த அகன்ற விழிகளால் பார்ப்பாள். அடிவயிறு குலுங்கி எழும் விம்மல்களால் அவள் உடல் நடுங்கும். கண்ணீர் இளமுலைகள் மீது கொட்டியபடியே இருக்கும். அலைகளுக்கும் அவளுக்கும் இடையே ஓர் உரையாடல் நடந்து கொண்டிருப்பது போல. தென்கடல் ஆழத்தில் இருந்து எவரெவரோ அவளுடன் அறியா மொழியொன்றால் உரையாடுதல் போல. பின்பு அவள் அப்படியே சரிந்து விழுந்து மயக்கம் கொண்டு சொற்சுவடே இல்லாமல் விழித்தெழுவாள். தென்கடலின் அலைவிரைவு கூடி கூடி வருவது போல உளமயக்கு ஏற்படும் அப்போது.